அன்பான தேவ ஜனங்களுக்கு மெய்ப்பரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். விசுவாசிகள் கிறிஸ்து இயேசுவை தங்களது இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் கூட தேவனை நோக்கி ஏறெடுக்கப்படும் ஒரே வேண்டுகோள் என்னவென்றால், நான் செய்த பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்படுமா? வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பாவம் பெரிதாகிலும் சிறிதாகிலும் மன்னிக்கப்பட வேண்டுமானால் முதலிலே நீங்கள் பாவி என்று உணர்ந்து, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என்பதை நீங்கள் உணர்ந்து, அப்படி நீங்கள் உணரும்போது நீங்கள் பாவி என்று உங்கள் மனதிலே நீங்கள் தீர்மானித்து, அதன் பிறகு நீங்கள் உங்கள் மனதிலிருந்து அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நீங்கள் மன்னித்து விடுங்கள். இதை நீங்கள் செய்ய வேண்டும். இதை செய்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை பற்றி தான் இப்பொழுது தியானிக்கப்படுகிறோம். ஆகையால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு கஷ்டமான எந்த ஒரு காரியமும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பாவிகள் என்று உணர்ந்து மனம் திரும்பி அதற்காக வருந்தி அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவினால் பாவ நிவர்த்தி இயேசு கிறிஸ்துவினால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அறிக்கை செய்தால் அவைகள் மன்னிக்கப்படும். 1 யோவான் 1:7-10 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கும் என்றால், நீங்கள் பாவம் உங்களுக்கு மன்னித்து விட்ட பிறகு நீங்கள் இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் உங்கள் பாவத்தை நீங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை மன்னித்து நீங்கள் பாவம் இல்லாமல் பரிசுத்தவனாக இருப்பீர்களே. ஆனால் ஒருவேளை தவறிவிட்டால் என்ன செய்வது என்பதையும் அங்கு குறிப்பிட்டிருக்கும். நீங்கள் எப்பொழுது பாவம் செய்து விட்டீர்கள் என்று திரும்பவும் ஞாபகம் உங்களுக்கு தோன்றுகிறதோ, எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ உடனே நீங்கள் திரும்பவும் அறிக்கை செய்தால் அது உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, தேவனுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்கு என்ன வழிகள்? ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு பாவி என்பதை உணர்ந்து அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும். மனம் திரும்பி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நான் பாவி என்பதை உணர்ந்து அதை விட்டு திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். அதாவது உங்கள் நிலைப்பாடு, பாவ நிலைப்பாடு உங்களை விட்டு போய்விட வேண்டும். புதிதான மனிதனாக நீங்கள் உருவெடுக்க வேண்டும். அதுதான் அந்த மனம் திரும்பி என்கிற வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது. நீங்கள் ஒரு பான்மை என்பதை உணர்ந்து அதன் பிறகு நீங்கள் அதை விண்ணப்பம் செய்வீர்களே, ஆனால் நடக்கும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 18:27-28 வரை ஒரு அழகான காரியத்தை சொல்லும். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அந்த பாவத்தை விட்டு அவன் விலகிவிட்டானால், அக்கிரமங்களிலிருந்து விலகிவிட்டானால், அதன் பிறகும் அந்த அக்கிரமங்களை அவன் திரும்பி செய்வானே ஆனால் அவன் பழையபடியும் பாவியாகி விடுகிறான். அவன் எச்சரிப்படைந்து செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது உங்களுக்குள் பாவம் இருக்கிறதோ அப்பொழுது உங்களுக்கு இந்த நீ பிழைக்கவே பிழைப்பாய் என்று சொல்லக்கூடிய வாசம் பொருந்தாது. பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பிவிட வேண்டும். அப்படியானால் தான் தேவனுடைய அந்த உங்களை பிழைக்க வைக்கக்கூடிய அந்த வல்லமை உங்களுக்கு சேரும். தான் செய்த அக்கிரமமான செயல்களை விட்டு விடும்போது ஒருவன் தான் பாவி என்பதை உணர்கிறான். அதோடு தேவனுடைய பிரமாணங்களின் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. அது அதனுடைய
டீட்டெயில். அதை வாசிக்க எசேக்கியேல் 33:14-16 வரை வாசியுங்கள். பின்னும் சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும் போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு. எப்பொழுது அவன் பாவியா இருந்தாலும் சரி, எப்பொழுது அவன் மனம் திரும்பி அவன் தேவனை நோக்கி வழிபடுகிறானோ, அல்லது அவன் தேவனுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது மனம் திரும்பி ஆண்டவனே எண்ணி நான் அப்படி செயல்படுவதில்லை என்று சொல்லும் பொழுது தேவனும் அவனுக்கு விரோதமாக எந்தவித காரியத்தை நினைக்காமல் அவனுக்கு நியாயமும் நீதியும் செய்து அவனை பிழைக்க செய்கிறார். பிழைக்கிறார் என்றால் பாவத்தை விட்டு விலகி நடக்கிறான் என்று அர்த்தம். இனி தான் செய்த பாவத்திற்காக மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி பாவ மன்னிப்பிற்காக விண்ணப்பிக்க வேண்டும். இது தேவனுடைய ஒரு கட்டளை. விண்ணப்பம் இல்லாமல் விண்ணப்பம், அதாவது தானே பாவி என்று உணர்ந்து அதை விட்டு திரும்பி அதை விண்ணப்பிக்காமல் உங்களுக்கு பாவ மன்னிப்பு ஏற்படுவதற்கு சாத்தியமில்லை. லூக்கா 18:10-14 வரை வாசிப்பீர்களே ஆனால், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். முதலில் வந்த நபர் அவர் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களிலும் உலகத்தின் மீது உள்ள தன்னுடைய வல்லமை, பணக்காரன், பெரியவன், பெயர் புகழ் உள்ளவன் என்பதை குறித்து தான் தேவன் முன்னால் அவன் அப்படியே அவனுக்கு நீர் செய்து கொடுத்ததினால் நன்றி என்று சொல்லுகிறானே தவிர, இந்த ஆயக்காரனோ தான் பாவி, வானத்திற்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க முடியாமல் நெஞ்சிலே அடித்து கொண்டு, ஆண்டவரே என்னை நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து விட்டு இனி அந்த பாவத்தை நான் செய்ய போவதில்லை என்ற அறிக்கை அதில் இடுகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவன் நீதிமானாக வீட்டிற்கு திரும்பி செல்வான் என்று இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லியிருப்பதை காண்கிறோம். அதில் இன்னொரு சத்தியமும் சொல்லப்பட்டிருக்கிறோம். எவனவன் தேவனுக்கு முன்னால் தன்னை உயர்த்தக்கூடாது, தேவன் முன்னால் தன்னை தாழ்த்த வேண்டும். அதற்கு அர்த்தம் என்னவென்று, தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். அதற்கை கீழ்ப்படுத்தி நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய அந்த பாவ நிவர்த்திற்கான விண்ணப்பம் கேட்கப்படும். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ததினால் பாவியானார்கள். அந்த பாவம் மன்னிக்கப்பட அதற்காக மனம் திரும்பி அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இது எப்பொழுது சொல்லப்பட்டது என்றால், எப்பொழுது இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சீசர்களுக்கு கொடுக்கப்பட்டார். இன்றும் யார் யார் தேவனை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாரோ அவர்களுக்கு அந்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அவர்கள் கொடுக்கப்பட்ட பொழுது அங்கு அந்த ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட என்று சொன்னதை இங்கு நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:37-38 வரை. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள்
இதில் ஒரு சின்ன குழப்பம் வரும். என்ன சொல்லியிருக்கும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். இங்கே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொலை செய்ததால், இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தும் அவரை மறுதலித்து அவரை கொலை செய்ததினால் அவருடைய பேரிலேயே நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கும். பொதுவாக நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் ஒரே திருத்துவத்தவர்கள், அவர்கள் நாமத்திலே தான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இங்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால், அவர்களை யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொன்றதினால், அவர்கள் தேவனாய் இருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவர் கொலை செய்ததினால் அவருடைய நாமத்திலே அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கும். இனி மனம் திரும்புதல் என்றால் என்ன? அதாவது எந்த பாவம் குற்றத்திற்காக மனம் திரும்புகிறார்களோ அதை அறிக்கையிட்ட பிறகு அந்த பாவ காரியத்தை திரும்பவும் அந்த பாவ காரியத்தில் ஈடுபடக்கூடாது. இன்று அநேகர்கள் மனம் திரும்பாமல் ஆனால் அதற்காக மன்னிப்பு கோருகிறார்கள். அவர்கள் பாவம் செய்து ஆண்டவரோடு வரும்பொழுது, ஆண்டவரே நான் செய்த பாவத்திற்காக என்னை மன்னித்து கொள்ளுங்கள், இது வேதத்தில் இல்லாத ஒன்று. நீ மனம் திரும்பி இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று நீ தேவனுக்கு முன்னால் அறிக்கையிட வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு அது மன்னிக்கப்படும். நீ அல்லாமல் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடும் என்று அந்த எங்கேயோ நான் அடிபட்டுட்டு என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தேவனிடம் சொல்ல முடியாது. தேவனிடம் பாவம் நீங்குவதற்கு சில வழிமுறைகள் உண்டு. அதன் பிரகாரம் தான் செய்ய வேண்டும். செய்த பாவங்களை மறுபடியும் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 28:13 வாசிப்பீர்களே. ஆனால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். யார் இரக்கம் பெறுவான் என்று இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. யார் யார் அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டு விடுகிறான், திரும்ப செய்யக்கூடாது. இனி எத்தனை தடவைகள் தேவனுடைய மன்னிப்பை பெறலாம்? இப்போ தான் ஒரு பாவத்திற்கு மன்னிப்பை கேட்டேன், பழையபடியும் பாவம் செய்துட்டேனே, அதற்கு பழையபடியும் பாவம் செய்ய வேண்டியது வந்துட்டே. நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் அந்த பாவ மன்னிப்புக்காக நீங்கள் முறையிட்டாலும் அவர் அதை உங்களுக்கு செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். வாசியுங்கள் மத்தேயு 18:21-22 வரை. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இனி விசுவாசத்தில் உறுதியாயிருந்து இது மனம் திரும்ப வேண்டும். எல்லாம் மனம் திரும்பி நாம் அவருக்கு அறிக்கையிட வேண்டுமானால் எப்பொழுது அறிக்கையிடுவீர்கள்? நான் அறிக்கையிட்டால் அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு பாவ நிவாரணம் மறைத்து விடுவார், பாவத்தை மன்னித்து விடுவார் என்ற ஒரு விசுவாசம் இருக்கும்போது தான் நீங்கள் அதை செய்ய முடியும். ஆகையால் அந்த விசுவாசம் மிகவும் முக்கியமானது. அந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து நீங்கள் இந்த விண்ணப்பத்தை செய்ய வேண்டும். யோவான் 3:14-18 வரை வாசிப்பீர்களே. ஆனால் சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. இங்கு ஒரு காரியம் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கும். இங்கு குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், அது எல்லோருக்கும் தெரிந்த காரியம்தான். ஒன்று, சர்ப்பம் மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல அது எண்ணாமும்
21:4-9 வரை வாசிப்பீர்களேயானால் இது கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கொள்ளிவாய் பிசாசினால் கடிக்கப்பட்டவர்களை வெளியிலிருந்து உயிர் தப்பிக்க உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் அவர்களுக்கு உயிர் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த காரியத்தை இங்கு இயேசு ஞாபகப்படுத்துகிறார். எந்த மாதிரியான விசுவாசம் உடையவர்களாக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை இங்கு சொல்லி காண்பிக்கிறார். நம்முடைய விசுவாசம் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசமாக இருக்க வேண்டும். இனி ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்றால் ரட்சிக்கிறவர்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். தேவன் பெரியவர், தேவன் எல்லாவற்றையும் அவரே செய்கிறார், அவர் இல்லாமல் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால், இதெல்லாம் சரி. ஆனால் எந்த ஒரு விசுவாசத்தில் அந்த இயேசு கிறிஸ்து அவர்தான் நம் பாவத்தையும் மன்னிக்கிறவரும் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார், அவரை பற்றிய காரியங்கள் இல்லாதிருக்குமானால் அந்த விசுவாசம் பாவ மன்னிப்புக்கு ஏற்றதாக இருக்காது. எப்படிப்பட்ட விசுவாசம் பாவ மன்னிப்புக்கு ஏற்றதாக இருக்கும் என்பதை 1 கொரிந்தியர் 15:1-5 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இனி உன் பாவங்கள் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தால் பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டோம் என்பதை விசுவாசத்தால் பாவத்திலிருந்து மீட்படைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்குமானால் இதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது என்ன போகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து பூமியில் வரும் பொழுது அவர் சும்மா வந்து மரிப்பதற்காக வரவில்லை. அவர் மனிதர்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்குவதற்காகவும் பாவ மன்னிப்பு கொடுப்பதற்காகவும் வந்து தன்னையே பலியிட்டார். ஒரு காலத்தில் உள்ளவர்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்தார் என்றால் அதற்காக தேவன் வந்து இங்கே பலியாக வேண்டிய தேவையே இல்லை. மேலும் அவர் சிலுவையிலே மன்னிக்கும் பொழுது கடைசியாக சொன்ன எல்லாம் முடிந்தது என்றால் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய காரியங்களும் சேர்ந்து முடிந்தது என்று அவர் சொல்லிவிட்டு தான் சென்றார். ஆகவே எந்த ஒரு காரியங்கள் அவருடைய விசுவாசம், அதாவது பாவங்களில் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டோம் என அவர் அங்கே மன்னிச்சிட்டார். அப்படி அவர் மன்னிக்காமல் சென்றிருப்பாரே ஆனால் அவர் அதை நான் எல்லாம் முடிந்தது என்று சொல்ல மாட்டார். தேவன் அறகுறையாக செய்துட்டு போயிருக்கவும் மாட்டார். பாவங்கள் உங்களுக்கு சிலுவையிலே மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை விசுவாசிப்பவர்களுக்கு அந்த பாவ நிவாரணம் வருகிறது. உங்களுக்கு அவரை பற்றி அந்த விசுவாசம் இல்லை என்றால், அவருடைய இரத்தத்தால் நாம் விசுவாசிக்கிறோம் என்ற விசுவாசம் உங்களுக்கு வரவில்லை என்றால் அதன் நிமித்தம் ஏற்படக்கூடிய அந்த பாவ நிவாரணம் உங்களுக்கு சொந்தமாக இருக்காது. 2 கொரிந்தியர் 5:21 என்ன வாசிக்கிறோம் என்றால், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். உலகத்தாருடைய எல்லா பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஆகையால் எல்லா பாவமும் அவருடைய சரீரத்தின் மேல் சுமத்தப்பட்டது. அதையே அவர் சிலுவையிலே நமக்காக நிவர்த்தி செய்தார். சிலுவைக்கு பின் உயர்த்தப்பட்ட சர்பத்தின் மேலுள்ள விசுவாசமே அவர்களை ரட்சித்தது. அந்த உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை எந்த விசுவாசத்தோடு அதை பார்த்தார்களோ அந்த விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் குணமடைந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் கையில் இருக்கும் வார்த்தை என்பது, கையில் இருக்கக்கூடிய வார்த்தை என்பது வேதாமம். உங்கள் தேவனுடைய வார்த்தையை நம் கையில் இருக்கக்கூடிய வேதாமம். உங்கள் கையில் இருக்கும் வார்த்தை உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை ரட்சிக்கும். எந்த விசுவாசத்தோடு நீங்கள் வார்த்தை சொல்லக்கூடியதை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு வரும்.
வேதம் என்னெல்லாமோ சொல்லுகிறது, வழிகளை எல்லாம் சொல்லுகிறது. சிம்பிளாக தான் இருக்குது வழி. நீ முதல் மனம் திரும்பு, அதன் பிறகு நீ அவரை விசுவாசித்த பிறகு ஞானஸ்தானம் எடுத்த உடனே முடிஞ்சு போச்சு. உனக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார், நீ ஆகி விடுகிறார். அதன் பிறகு நீ பாவம் செய்யக்கூடாது. அப்படியே ஒருவேளை பாவம் செய்து சந்தர்ப்பவசங்களாக பாவம் செய்ய நேரிட்டாலும் அதை உடனே அறிக்கையிட்டு அந்த பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி நீ செய்யும் பொழுது எல்லா காரியமும் உனக்கு சாதகமாக செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இனி 1 யோவான் 2:2-6 வரை வாசிப்பீர்களேயானால், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தெய்வ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். உலகத்தாருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார். பாவ மன்னிப்பு சிலுவையிலேயே கொடுக்கப்பட்டு அங்கு தயாராக இருக்கிறது. அந்த பாவ மன்னிப்பை அவர் இன்றும் உயிருள்ளதாக வைத்திருக்கிறார். யார் யார் அவர் சிந்தக்கூடிய இரத்தத்தினால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அந்த பாவ மன்னிப்பை பெற்று நீங்கள் நீதிமானாகிறீர்கள். அது வெறும் கிறிஸ்தவனுக்காக மட்டும் செய்யப்பட்டதில்லை. யார் யார் எந்தெந்த சமயத்தில் கிறிஸ்தவர்கள் தான் மனம் மாறி ரட்சிப்பை பெற வேண்டும் என்கிற கட்டாயமில்லை. அவர் ஒரு கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமே அதை செய்யாமல் அந்த எல்லா உலகத்திற்காகவும் ஃபார் ஆல் த வேர்ல்ட்ஸ், அது எல்லா மனிதர்களுக்காகவும் அதை செய்துவிட்டு போயிருக்கிறார் என்பதை வாசித்தோம். இதில் இவைகள் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை கேட்கும்போது சிலர் மனம் மாறி தேவனை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதிலிருந்து மாறி போவார்கள். அவர்களுடைய அக்கிரம வழிகளிலிருந்து மாறி நடந்தார்களே ஆனால் எந்தவித பாவமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அதைத்தான் இது சொல்லுகிறது. அடுத்தது, விசுவாசியின் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். விசுவாசிகள் மூலம் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். 1 பேதுரு 2:22-25 வரை வாசிப்பீர்களே ஆனால் இந்த சத்தியம் சொல்லப்பட்டிருக்கும். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, எந்தெந்த சமயத்தில் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், எனது பாவங்களை ஏற்றுக்கொள்ளுக என்றால் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் அதற்கு அவருடைய இரத்தத்தால் உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய விலையேற பெற்ற இரத்தத்தினால் விசுவாசிப்பவர்கள் மீட்கப்படுகிறார்கள். யார் விசுவாசித்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் தான் விசுவாசிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. யாராகிலும் சரி, இயேசு கிறிஸ்துவை கேள்வி பெற்றோர் கிறிஸ்தவராக இல்லாவிட்டாலும் அவரை நான் பின்பற்றி போகிறேன் என்று அவர்கள் அறிக்கையிடும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு காரியம் ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கிறதோ அது அத்தனையும் அவருக்கும் கிடைக்கும். கிறிஸ்தவர்கள் அநேகர் விசுவாசத்தில் குறைவுள்ளவராக இருப்பதினால் அந்த முழுசான அந்த ரட்சிப்பை நாம் அடைய முடியாமலும் இருக்கிறோம். 1 பேதுரு 1:18-21 வரை வாசிப்பீர்களே ஆனால், உங்கள் முன்னோர்களால்
ஆதலால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அவர் சொன்ன அந்த இரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம் என்கிற சத்தியத்திற்கு ஏற்ப இன்று அவர் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அது எப்படி இருக்கிறார்? அங்கு அவர் அடிக்கப்பட்ட இரத்தம் சிந்துறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய இரத்தம் இன்றும் நமக்கு தேவைப்படுகிறது. அவருடைய இரத்தத்தினாலேயே நம் பாவங்கள் கழுவப்படுகின்றன. யார் யார் அந்த இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5:6 வாசிப்பீர்களேயானால் இதில் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருப்பது தெரிய வரும். வெளிப்படுத்தல் 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் இரத்தம் சிந்தும்படி இரத்தம் தோய்ந்த ஆடைகளையே விட்டு அர்மகதோன் யுத்தம் வரைக்கும் ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆடைகளையே அணிந்திருக்கு. அந்த ரத்தம் அவரிலிருந்து சிந்தி கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தம் எங்கே சிந்துகிறது? பூமியில் உள்ள அவருடைய விசுவாசிகளுக்காக சிந்துகிறது. வெளிப்படுத்தல் 19:11-14 வரை வாசியுங்கள். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இனி முக்கியமாக தெரிந்திருக்கக்கூடிய காரியம், மன்னிக்கப்படாத பாவங்கள் எவை? இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆகையால் அந்த பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அங்கு இல்லை என்றால் பாவம் மன்னிக்கப்படக்கூடியவரே அங்கு இல்லை என்றால் பாவம் எப்பொழுது மன்னிக்கப்படும்? ஆகையால் சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால், எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்திருக்கிறீர்களோ அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்காமல் இருக்கிறீர்களோ உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது. மத்தேயு 12:31-32 வரை வாசிப்பீர்களே. ஆனால் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்தருக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. நான் சொன்ன இந்த சத்தியத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டால் அவரே எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் உலக பிரமாண காரியத்தில் ஈடுபடுகிறோம் என்று சாலோமன் ராஜா சொன்னது போல் நீங்கள் அவரை விட்டு பிரிந்து வாழ்வீர்களே. என்ன நடக்கும் என்பதை எபிரேயர் 10:26-31 வரை வாசிப்பீர்களே ஆனால் தெரியும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன்
இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய காய்களில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. கிறிஸ்து இயேசு உங்களோடு இருந்து வாழ்வீர்களேயானால் உங்கள் விசுவாசம் உங்களுக்கு இரட்சிப்பை கொண்டு வரும். விசுவாசம் இல்லாத வாழ்வு சாத்தானால் நடத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடையவராக இருப்பதால் இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்கள் குடும்ப தலைவராக ஏற்றுக்கொள்வீர்களேயானால் உங்கள் குடும்பமும் நீங்களும் எல்லோரும் சேர்ந்து பரிசுத்தவான்களின் கூட்டமாக நீங்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து என்றாலும் வழி நடத்தும் ஆவியானவரே, இன்றும் அநேகருக்கு எழும்பக்கூடிய என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? பாவங்கள் நிச்சயமாக மன்னிக்கப்படும். பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கான காரியங்களையும் அதற்கான விளக்கங்களையும் சொன்னேன். நீங்கள் உங்களை பாவி என்று நம்பி நீங்கள் பாவி என்று உணர்ந்து அதை விட்டு விலகி மனம் திரும்பி நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அதன் பிறகு நீங்கள் ஞானஸ்நானம் எடுப்பீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் நீதிமானாவீர்கள். இதை நீங்கள் செய்வீர்கள். அதை நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அன்பான பிதாவை, நீங்கள் ஒவ்வொருவரையும் இதை செய்வதற்கு ஏற்ற மனநிலை அவர்களுக்கு கொடும். எல்லோரையும் விசுவாசிகளாக மாற்றும். எல்லோருக்கும் இந்த பாவ நிவாரணம் பெறும்படியாக செய்யும். நீர் அப்படி செய்ய போவதனால் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமீன்.